திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முள்ளிபுரம் கிராமத்தில் அத்துமீறி விவசாய நிலத்தில் முன் அறிவிப்பு கொடுக்காமல் உள்ளே நுழைந்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயியின் வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். வீட்டில் உபயோகிக்கும் பொருட்களை எடுத்துக்கொண்டு எங்கு செல்வது என்று தெரியாமல் விவசாயி வேதனையடைந்துள்ளார். சிவன்மலை இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று காங்கேயம் அருகே வெள்ளியம்பாளையத்தில் அர்ஜுனன் என்பவருக்கு சொந்தமான 4.86 ஏக்கர் வீட்டுடன் கூடிய விவசாய நிலத்தில் அறிவிப்பு இன்றி உள்ளே நுழைந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையின் உதவியுடன் வீட்டை பூட்டி சீல் வைக்க முயற்சி செய்தனர். அப்போது வீட்டில் இருந்த பெண் கதவை பூட்டிக் கொண்டதால் அறநிலையத்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பூட்டிய வீட்டின் கதவுகளை எட்டி காலால் உதைத்து திறக்க முயற்சி செய்தனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கதவை திறந்த பின் வீட்டில் இருந்த பொருட்களை வீட்டின் வாசலில் எடுத்து வைத்தனர். அதன் பின்னர் வீட்டை பூட்டி சீல் வைத்து சென்றனர். மேலும் வீட்டில் பயன்படுத்தி வந்த மின் இணைப்பையும் துண்டித்தனர். நிலத்தின் உரிமையாளர் என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனையில் பரிதவித்தனர். மேற்படி நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அல்ல, அது இனாம் நிலமாகும். இனாம் நிலங்கள் உழுதவர்களுக்கே சொந்தம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இனாம் ஒழிப்பு சட்டங்களின் மூலம் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 3 கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் சட்டங்கள் இயற்றப்பட்டு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடுபட்டவர்களுக்கு கூட சமீபத்தில் கர்நாடக அரசும் குஜராத் அரசும் சட்ட திருத்தம் செய்து பட்டா கொடுத்துள்ளனர் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கின்றனர். பிரச்சினை இவ்வாறு இருக்கும்போது இனாம் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை வருவாய்த்துறையினர் வீட்டை பூட்டி சீல் வைத்தது இப்பகுதியில் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.